காய்ஸ் ஒரு நிமிஷம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு பேபி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். என் லைஃப்பில் நடந்தது ஒன்று வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பேபி இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் கடவுள் வந்து பேபியை வந்து லேட்டாக கொடுப்பாரு. நம்ம வந்து பேபின்னா ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்போம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேபிஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பாத்ரூம் கூப்பிட்டு போகிறதுலேருந்து, அதை குளிப்பாட்டுறதுலேருந்து, அதுக்கு தேவையானது சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து, அதை மேக்கப் பண்ணுறதுலேருந்து, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளே பார்த்துப்போம். அண்டு அவங்களுக்கு தேவையாக இருக்கும்போது, அவங்க ஷாப் போகும்போது, அவங்க ஒர்க் போகும்போது, அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து பேபியை விட்டுட்டு போவாங்க. நம்ம ஹாப்பியாக அதை பார்த்துப்போம். நம்ம ஒரு வேலையாக அதை பண்ண மாட்டோம். நம்மளும் ஒரு ஹாப்பியாக, நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். அப்படி பார்த்து நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்ட பிறகு ஒரு நாள் ஏதோ ஒரு மனஸ்தாபம் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது நம்மளுக்கும் அந்த பர்சனுக்கும் அப்படின்னா, அந்த பேபிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ட் வந்து போயிடும். அந்த பேபி வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து பயங்கர 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 கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பேபி இல்லைன்னா கொஞ்ச நாள் தள்ளி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட பசங்களை வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகிக்கிட்டு நம்ம ரொம்ப உரிமை எடுத்துக்க வேணாம். நம்ம ரொம்ப உரிமை எடுத்துக்கும்போது ஆனால் நம்ம அவங்களுக்கு வேலைலாம் செய்யலாம், நம்மளுக்கு அவங்க வாங்கிலாம் கொடுக்கலாம், நம்ம எல்லாமே பண்ணலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் உரிமை எடுக்கும்போது அவங்களுக்கு அது பிடிக்காது. அதுக்காக நம்மளை வந்து குழந்தைய காட்டாமல் இருக்கும்போதோ அவங்க தேவைக்கு நம்ம இருப்போம், நம்ம தேவைக்கு அந்த குழந்தை இருக்காது. ஸோ அவங்க வச்சுருக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஸோ யார் மேலேயும் வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க. இன்ஷால்லா எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும். நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். நீங்களும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. யாருக்குமே அந்த வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். யார்கிட்டையும் ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க. எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன்.